கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் PAP எனப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருவதோடு லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இத்திட்டம் இருந்து வருகிறது. ஆனால் இத்திட்டத்திற்குட்பட்ட பல கிராமங்களில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பட்டுப்போய் கிடக்கின்றன. கோவை பொள்ளாச்சி தாலுகாவிற்குட்பட்ட சேர்வைக்காரன்பாளையம், புரவிபாளையம், வடக்கிபாளையம் மற்றும் கிணத்துக்கடவு தாலுகாவிற்குட்பட்ட சூலக்கல், மேட்டுப்பாளையம், தேவராயபுரம் உள்ளிட்ட வருவாய் கிராமங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் PAP பாசன திட்டத்தை நம்பியுள்ளன. ஆனால் இத்திட்டத்தின் மூலம் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காததால் இப்பகுதியில் விவசாயம் கேள்விக்குறியாகியுள்ளது. இங்கு கிளை வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருந்தாலும் பாசன காலங்களில் தண்ணீர் வராததால் பராமரிப்பின்றி வாய்க்கால்கள் புதர் மண்டி அடையாளம் இல்லாமல் உள்ளன. அதேபோல் சுமார் 66 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தேவம்பாடி வலசு குளம் தண்ணீரின்றி வற்றி கிடப்பதால் இதை நம்பியுள்ள 10,000 ஏக்கர் பாசன நிலங்கள் மற்றும் கிணறுகள் வறண்டு போயுள்ளது. பொள்ளாச்சி வடக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 வருவாய் கிராமங்கள் இருக்குது. அந்த 39 வருவாய் கிராமத்திற்கு 60 ஏக்கராவுக்கு மேலே குளம் இருக்கக்கூடிய பகுதி இந்த ஒரே பகுதி இந்த தேவம்பாடி வலசு குளமாகும். இந்த குளத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தண்ணி கொண்டுட்டு வரக்கெல்லாம் சோர்ஸ் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் PAP தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இங்கே பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தேவம்பாடி வலசு வழியாக அந்த பாசனத்துக்கு போகுது. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்தில் ஏகப்பட்ட தண்ணி அந்த சர்ப்ளஸாக வர்ற உபரியாக வர்ற தண்ணியெல்லாம் கொண்டு போய் கடலுக்கு போகிறதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் வெள்ளம் மிகுந்து காணப்பட்ட தேவம்பாடி வலசு இப்போது வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் 1000 அடியில் ஆழ்குழாய் கிணறு தோண்டினாலும் தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இதுபோன்ற குளங்களை செம்மைப்படுத்தி வாய்க்கால்களை விஸ்தரிப்பு செய்து தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிலத்தடி நீர்மட்டம் உயருவதுடன் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பட்டுப்போயிருக்கும் விவசாய நிலங்கள் பச்சை பசேல் என மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 6 வருவாய் கிராமங்களில் உள்ள விவசாய விளைநிலங்கள் மட்டும் கடந்த 45 ஆண்டுகளாக PAP பாசன திட்டத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு தற்போது வரை எங்களது கோரிக்கைகளை எந்த அரசாங்கமும் ஏற்று செயல்படுத்தாமல் இருந்து வருவதால் எங்களது இந்த நல்ல விவசாய விளைநிலங்கள் வீட்டுமனை இடங்களாகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் அளிக்கப்பட்டும் மற்றும் மேலும் வெறுநிலமாகவே நல்ல விவசாய விளைநிலங்கள் கிடப்பில் போடப்பட்டும் அதில் உள்ள விவசாய குடும்பங்கள் வேறு தொழில்களுக்கு மாறி வரும் சூழ்நிலையில் இந்த 6 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட விவசாய விளைநிலங்களை இந்த PAP பாசன திட்டத்தில் இடம்பெற செய்தால் மட்டுமே இங்குள்ள நல்ல விளைநிலங்கள் பயன்பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் விவசாய நிலங்கள் எல்லாம் கான்கிரீட் கட்டிடங்களாகவும் பிற பயன்பாட்டுக்கும் மாறி வருவதால் விவசாயம் செய்யும் பரப்பளவு குறைந்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இருக்கும் விளைநிலங்களையாவது பாதுகாத்து வைத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் ஏற்படும் உணவு பற்றாக்குறையை தடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. இதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்களா?